மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தின் எதிரொலியாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் போராட்ட அழுத்தத்தால் மத்திய அமைச்சர் ஒருவர் பதவி விலகுவது இதுவே முதல் முறை என்ற விவாதம் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. என்ன நடந்தது? முழு விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டத்தை நடத்தி வந்தனர். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மத்திய அரசிடம் 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தது. முதலாவதாக, தேர்வு முறையில் முழுமையான சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். மூன்றாவதாக, போராட்டம் நடத்தியவர்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது ஆகிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இவற்றையெல்லாம் தாண்டி மிக முக்கியமானது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதே. இது தொடர்பாக பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் மத்திய அரசு அதற்கு இணங்கவில்லை. இதற்கிடையில் மாணவர்களின் போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது. நாடு முழுவதும் போராட்டம் பரவியதால் மத்திய அரசுக்கு அரசியல் அழுத்தம் அதிகரித்த நிலையில் இன்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் தற்போதைய சூழலை வேறு எந்த சக்தியும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த முடிவை எடுப்பதாக அவர் தனது விளக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்த ராஜினாமா அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் சுமார் 12 கால ஆட்சியில் போராட்ட அழுத்தத்தின் காரணமாக மத்திய அமைச்சர் ஒருவர் பதவி விலகுவது இதுவே முதல் முறையாகும். 2021ஆம் ஆண்டு 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் போது கூட மத்திய அரசு அந்த சட்டங்களை திரும்ப பெற்றது. அப்போது கூட அது இந்த அளவிற்கு விவாதமாகவில்லை. எனவே இந்த முறை நடந்துள்ள ராஜினாமா அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எதற்கும் அடிபணியாத பாஜக அரசு மாணவர்களின் போராட்டத்திற்கு பணிந்துவிட்டது என்ற விமர்சனமும் அரசியல் வட்டாரங்களில் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இது மாணவர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க எடுக்கப்பட்ட அரசியல் முடிவு என்றும் மற்றொரு தரப்பு கருத்து தெரிவித்து வருகிறது. மேலும் இவ்வளவு பெரிய அளவில் மாணவர்கள் ஒன்று திரண்டது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்காக நாம் தான் குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்துள்ளனர். அதே நேரத்தில் நீட் முறைகேடு போன்ற முக்கிய பிரச்சனைகள் வலுவாக எழுப்ப வேண்டிய எதிர்க்கட்சிகள் தங்களது பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்ற அதிருப்தியால் தான் மாணவர்கள் நேரடியாக களத்தில் இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது எதிர்க்கட்சிகள் மீதான நம்பிக்கையின்மையை காட்டுவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் ஏற்கனவே அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை முறைகேடு தொடர்பான சர்ச்சையால் பாஜக அரசு விமர்சனங்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் தற்போது நீட் முறைகேடு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் பதவி விலகியிருப்பது பாஜகவின் அரசியல் பலத்தை பாதிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் வருகிற 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்திய அரசியலில் உத்தரப்பிரதேச தேர்தல் எப்போதும் தேசிய அரசியலை தீர்மானிக்கும் தேர்தலாக கருதப்படுகிறது. மேலும் பாஜகவின் முக்கிய கோட்டையாக கருதப்படும் அந்த மாநிலத்தில் தற்போதைய அரசியல் சூழல் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது.